ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் ரொம்ப சுவையான பிரண்டை சட்னி. நல்லா பிரண்டை நல்லா வதக்கி பக்குவமாக அது சட்னியாக அரைக்கும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. ஸோ எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் அவாய்ட் பண்ணாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல இட்லி தோசையோட நல்லாயிருக்கும். இல்லைன்னா நல்ல சுடு சாதத்தில் பிரண்டை சட்னி சேர்த்து கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரண்டைக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா பசியை தூண்டி விடும். போன்ஸுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். கைகால் வலி, இடுப்பு வலி இருக்கவங்களாம் இது கண்டிப்பாக இந்த பிரண்டை சட்னி ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இந்த பிரண்டை சட்னி அடிக்கடி நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. முதல்லலாம் வில்லேஜ் சைடு தான் இந்த பிரண்டை எல்லாம் கிடைக்கும். இப்போல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. நல்லா சிட்டியில் மார்க்கெட்லேயே நல்லா அந்த பழமுதிர்ச்சோலை வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்லேயே நல்லா கிடைக்கிது. நல்லா அது கீரைக்கட்டு மாதிரி கட்டு போட்டு விற்கிறாங்க. ஸோ நம்ம அது வாங்கிட்டு நல்லா செஞ்சுக்கலாம். ஸோ அவாய்ட் பண்ணாமல் இந்த பிரண்டை சட்னி கண்டிப்பாக வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வாங்க சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணால் அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். கட் பண்ணும்போது நம்மளுக்கு கையில் அரிப்பெடுக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக கையில் உள்ளங்கையில் கொஞ்சம் தேங்காய் அதை விட்டுட்டு நல்லா அந்த எண்ணெய் கையில் உள்ளங்கையிலலாம் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் பிரண்டை நம்ம கையில் எடுத்து கட் பண்ணால் அந்த அரிப்பு இருக்காது. இல்லைன்னா கண்டிப்பாக அரிப்பு எடுக்கும். ஸோ அது நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பிரண்டையில் நார் இருக்கும். அவரைக்காய், முருங்கைக்காயில் இப்படி வெட்டும்போது நம்மளுக்கு நார் வர்ற மாதிரி இந்த பிரண்டையிலையும் நார் இருக்கும். அதை நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் சன்னமாக சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா வதக்கி அரைக்கும் போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப நாராக இருக்கும் சட்னி. ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும். அந்த இலை அதெல்லாம் வேண்டாம். வெறும் இந்த தண்டுகளை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இங்கே பிரண்டையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சாச்சு. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. அடுத்தது சட்னிக்கு தேவையான மற்ற பொருட்களெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு நம்ம சட்னிக்கு வதக்கிட்டே பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டாக நல்லா அந்த பிரண்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடுறேன். நல்லா அது கலர் மாதிரி நல்லா வதங்கணும். அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நல்லா வதக்கி நம்ம சட்னி அரைச்சாதாங்க ரொம்ப நல்லது. நல்லா அந்த டேஸ்ட்டும் இருக்கும். இந்த அரிப்பு இருக்காது. அதாவது இந்த பைனாப்பிளெல்லாம் சாப்பிடும்போது எப்படி ஒரு சின்ன ஒரு அரிப்பு இருக்குமோ வாயில், அந்த மாதிரி இந்த பிரண்டையிலையும் இருக்கும். அது நல்லா இப்படி வதக்கி நம்ம சட்னி செஞ்சுக்கிட்டோம்னா அது அரிப்பு இருக்காது. ஸோ இது நல்லா வதக்கி எடுத்து வச்சுருவோம். ஆறிட்டுருக்கிட்டு இப்போ அதே கடாயில் மற்ற பொருட்களை சேர்த்து வதக்கிடுவோம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, அது நல்லா கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 7-8 பல் பூண்டு, 3 வரமிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு சின்ன பாக்களவுக்கு புளி நாரெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை. நல்லா வாசனையாக இருக்கும். சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி இலை நிறையா சேர்க்கும்போது நல்லா வதக்கி விட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அந்த பிரண்டையோடு சேர்த்து ஸோ இப்போ எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. வதக்கின வெங்காயம், பிரண்டை எல்லாம் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு
நல்லா சட்னியாக அரைச்சிடணும். அவ்வளோதாங்க. சட்னி சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி மேலே நல்லா எண்ணெயில் வறுத்த கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டா அந்த தாளிப்பு ஆட் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. பரிமாறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசையோடவும் இல்லை சூடாக சாதத்தோடு சாப்பிட்றக்கும் இது ரொம்ப நல்ல சட்னி. ஸோ சூப்பரான டேஸ்டியான பிரண்டை சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான சட்னியை. உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.